வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், கோர் டாபிக்னு சொல்லலாம். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு டீமில் இருக்கீங்க, ஸோ அப்போல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான கான்செப்ட் இது. ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி. த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னு சொல்லுவோம். இஸ் அ கான்செப்ஷுவல் ஃப்ரேம்வொர்க் used to visually represent the structure of the database, showing entities, their attributes and the relationship between them. ஒரு டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரே நம்ம இதை வச்சு தான் சொல்லுவோம், மாடல் வச்சு தான் சொல்லுவோம். விஷுவலாக இதில் என்னென்ன இருக்கும்? என்டிட்டிஸ்னு இருக்கும். அந்த என்டிட்டிஸ்க்கு எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறது தான் மாடல். ஸோ உங்களுக்கு போக போக அதோட மீனிங் புரியும். Entity set. An entity set is a collection of similar type of entities in a database where each entity represents a real world object or concept to சொல்லலாம். All entities in the set have the same attributes. இப்போ ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்டிட்டிஸ், ஒரு ஹெட்டிங்ஸ் மாதிரி. இதெல்லாமே ரியல் லைஃப்பில் இருக்கிற நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்டூடெண்ட்னா அதுக்குள்ளே நிறைய கண்டென்ட் இருக்குமா? எம்ப்ளாயினா நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களா? டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும், கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம என்டிட்டி செட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் செட், அதாவது மற்ற என்டிட்டிஸ்க்குள்ள கனெக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கனெக்ஷன். இந்த மாதிரி ரெண்டு என்டிட்டிஸ் இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட என்டிட்டிஸ் கூட அதோட ரிலேஷன்ஷிப், அதான் ரிலேஷன்ஷிப் செட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் டிஃபைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட் ஆஃப் என்டிட்டி. இதில் நம்ம ப்ரைமரி கீயை நம்ம அன்லைன் பண்ணோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இங்கே ஸ்டூடெண்ட்னு ஒரு என்டிட்டி இருக்குது, கோர்ஸ்னு ஒரு என்டிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதுக்குள்ளே இருக்கிறது ஆட்ரிபியூட்ஸ். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ். இந்த கோர்ஸ்குள்ளே இருக்கிறது கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம். இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இது என்டிட்டி, இதுவும் என்டிட்டி, இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்க கனெக்ஷன் என்னது? ஸ்டடி பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் ஆட்ரிபியூட். அண்ட் ஆட்ரிபியூட் தட் கேன் பி டிவைடட் ஃபர்தர். அதாவது ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஏஜ் தானே இருக்கும், அதுக்கப்புறம் அதை மாற்றிலாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதான் எக்ஸாம்பிள் ஏஜ். இதுதான் சிம்பிள் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் காம்போசிட் ஆட்ரிபியூட். இதில் வந்து நிறையா இருக்கும், அதாவது மிக்சிங். அண்ட் ஆட்ரிபியூட் தட் கேன் பி broken into smaller parts. இப்போது ஃபுல் நேம் சொல்கிறோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நேம் ஒரு கேப் விட்டு லாஸ்ட் நேம் இந்த மாதிரி வருது இல்லையா? இது எல்லாமே வந்து காம்போசிட் ஆட்ரிபியூட். சிங்கிள் வேல்யூடு ஆட்ரிபியூட். தட் an attribute that has only one value for each entity. ரோல் நம்பர் சொல்லலாம், அப்படியே டேட் ஆஃப் பர்த் சொல்லலாம். இது எல்லாமே சிங்கிள் வேல்யூடு ஆட்ரிபியூட். மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட். an attribute that can have multiple values. ஸோ ஒரே யூஸருக்கு நிறைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதான் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் டெரைவ்டு ஆட்ரிபியூட். அதாவது இப்போது ஏஜ் நம்ம எதுலேருந்து எடுப்போம்? டேட் ஆஃப் பர்த்லேருந்து எடுப்போம். அப்போது ஒரு ஆட்ரிபியூட்லேருந்து இன்னொரு ஆட்ரிபியூட்டை நம்ம டெரைவ் பண்ணுறோம் இல்லையா? அதான் டெரைவ்டு ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் மேப்பிங் கார்டினாலிட்டி. Mapping cardinality represents the number of entities to which another entity can be associated by a relationship. அதாவது ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டி கூட உள்ள ரிலேஷன்ஷிப், இல்லை நிறைய என்டிட்டி கூட உள்ள ரிலேஷன்ஷிப். இது எல்லாமே நம்ம டயக்ராமேட்டிக்காக சொல்கிறது தான் இந்த மேப்பிங் கார்டினாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன். அதாவது ஒரு ஐட்டம் வந்து இன்னொரு ஐட்டம் கூட ரிலேஷனில் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒன் பர்சன் ஹேஸ் ஒன் பாஸ்போர்ட். இங்கே பாருங்கள், இப்போ பர்சன் ஒன் இருக்குது, அவர்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் தானே இருக்கும். இதுதான் அந்த ஒன் டு ஒன் மேப்பிங். நெக்ஸ்ட் ஒன் டு மெனி. ஒரு ஐட்டம் நிறைய ஐட்டம்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் டீச்சர் ஹேஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு டீச்சருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால் படிப்பாங்க இல்லையா? அதுதான். இங்கே ஒரு கஸ்டமருக்கு நிறைய அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா பேங்க்கில், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மெனி டு ஒன், அதாவது மெனி ஐட்டம்ஸ்க்கு ஒரே ஒரு ஐட்டம் தான் ரிலேட்டடாக இருக்கும். மெனி எம்ப்ளாயீஸ் ஒர்க் இன் ஒன் டிபார்ட்மெண்ட். ஸோ நிறைய வேலையாட்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வாங்க. அப்படி இல்லையா? ஸ்டூடெண்ட், என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒர்க்ஸ் ஆன் ஒன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் மெனி டு மெனி.
அதாவது many items are related to many other items. For example, many students can take many courses. ஸோ ஒரு நிறைய கஸ்டமர் என்ன பண்ணலாம், நிறைய ப்ராடக்டை பை பண்ணலாம், வேறு ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒரு இஆர் டயக்ராம் வரையணும்னா அதுக்கு பேசிக்கான விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு என்டிட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போடுவோம். இதுவே அந்த என்டிட்டி வீக்காக இருந்துச்சுன்னா டபுள், ஓகேங்களா, டபுள் ரெக்டாங்கிள் போடுவோம். இதுவே அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அசோசியேட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா ரெக்டாங்கிளுக்குள்ளே ஒரு ராம்பஸ் சிம்பிள் போடுவோம். ரிலேஷன்ஷிப்க்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுவோம், ராம்பஸ். ஐடென்டிஃபைங் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா நம்ம டபுள் ராம்பஸ் போடுவோம். ஒரு மேண்டட்டரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கோடு. பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் இருந்தாலும் ஒரே ஒரு கோடு போட்டுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட்னா இந்தமாரி ஓவல் சிம்பிள் போடணும். இதுவே கீ ஆட்ரிபியூட்டாக இருந்தால் ஓவல் சிம்பிள் போட்டு அதுக்குள்ளே நம்ம அன்லைன் பண்ணணும். இன்னும் வேறு மாதிரியும் பண்ணலாம். நார்மல் ஆட்ரிபியூட்ஸாக இருந்தால் டாட்டர் லைன்ஸில் அன்லைன் பண்ணலாம். இதுவே மல்டிபிள் வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே டபுள் ஓவல் சிம்பிள். இல்லை ஏதாவது நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஆட்ரிபியூட்ஸ், இப்போ எப்படி டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஏஜ் கொண்டு வரும் அந்தமாரி இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இந்தமாரி டாட்டட் டேஷ்டு ஓவல் சிம்பிள் போடலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் ரிலேஷன்ஷிப், இவங்களாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு சும்மா சொல்கிறது வந்து இந்தமாரி டாட்டர் லைன்ஸில். டோட்டல் பார்ட்டிசிபேஷன், மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து டபுள் லைன் போடுவோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் டயக்ராம் வரைய முடியும். யூனாரி ரிலேஷன்ஷிப், பர்சன் மேரிட் டு, இந்த மாதிரி ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா, அதுதான் யூனாரி. பைனரினா பாருங்கள், இப்போது டீச்சர் என்ன பண்ணலாம், டீச்சர்ஸ் பண்ணலாம் ஒரு சப்ஜெக்ட். அப்போது இதில் நம்மளுக்கு பைனரி ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் டீச் பண்ணுறது என்னது, ஒரு சப்ஜெக்ட், யார், டீச்சர். இந்தமாதிரி பைனரி ரிலேஷன்ஷிப். டர்னரி ரிலேஷன்ஷிப், நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. இப்போ ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டோம்னா அதில் ப்ராஜெக்ட் கைடு இருப்பார். அப்போது அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர், அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் நம்ம டர்னரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். சரி, அது என்ன சார் ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி? A strong entity can exist on its own and as a unique identifier, primary key. For example, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ரோல் நம்பர் சொல்லலாம், ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ அவருக்கு ஒரே ஒரு ரோல் நம்பர் தானே இருக்கும், அதுதான். பர்சன், ஈச் பர்சன் ஹாஸ் a unique person ID. Weak entity, a weak entity depends on strong entity for its identity and does not have a unique identifier by itself. ஸோ இதெல்லாம் தன்னிச்சையாக இருக்க முடியாது, ஸ்ட்ராங் என்டிட்டியோட உதவி தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், order item, an order item depends on the order to be identifier, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறாரு. அதில் நிறைய கோர்சஸ் இருக்கும், ஆனால் நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் சூஸ் பண்ணணும், ஓகேங்களா. அப்போ மல்டிபிள் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இங்கே வீக் என்டிட்டி. ஸோ ஒரு கோர்ஸ்னு இல்லாமல் மல்டிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணியிருப்போம், ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டியை டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு இஆர் டயக்ராம் பார்க்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் சிஸ்டம்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எடுத்துப்போம். அதாவது என்னன்னு போட்டால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னு அர்த்தம், மல்டிபிள். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு அவங்க என்ன இருக்கும், அவருக்கு அட்ரஸ் இருக்கும், டெலிஃபோன் நம்பர், பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஒரு ஐடி, இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ரோல் பண்ணுறாங்க. எதுக்கு என்ரோல் பண்ணுறாங்க, லெக்சருக்காக, ஓகேங்களா. ஸோ அந்த என்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், என்ரோல் எதுக்கு பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டோட ஐடி கொடுக்கணும், என்ன கோர்ஸ் பேர் சூஸ் பண்ணுறீங்க, என்ன என்ரோல்மெண்ட் டேட் எப்போ. ஸோ இது எல்லாமே அதுக்கு ஒரு தனியாக என்டிட்டி. என்ன லெக்சர் பயன்படுத்த போகிறாங்க, மல்டிபிள் லெக்சர்ஸ்க்காக தான் என்ரோல் பண்ணுறாங்க. ஸோ லெக்சர் இருந்தால் அதுக்கு எவ்வளோ டைமிங்கு, என்ன டேட்டில், லெக்சரர் யார் எடுக்க போகிறாங்க, என்ன சப்ஜெக்டு, அதோட ஐடி, இது எல்லாமே இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு லெக்சர்ஸ்னு ஒரு தனியாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் லெக்சர் எடுக்கப்படும் லெக்சரரால், இது ஒரு கனெக்ஷன். அப்போது லெக்சரர் அவங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், பேர் இருக்கும், இமெயில் இருக்கும், டெலிஃபோன், அட்ரஸ். ஸோ இது எல்லாமே என்டிட்டிஸ். இந்தமாதிரி ரெக்டாங்கிள் சிம்பிள் போட்டால் என்டிட்டிஸ், ஓவல் சிம்பிள் போட்டால் அது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, சப்ஜெக்ட் கோட், அதுக்கு யூனிட்டு, என்ன சப்ஜெக்ட்னுடைய டெஸ்க். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே என்னென்னது நிறைய சப்ஜெக்ட் எடுப்பாங்க. இங்கே வந்து ஒரே ஒரு லெக்சரர், 1
ஸோ ஒன் டு மெனி இங்கே இல்லை இதை நம்ம மெனி டு ஒன் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லெக்சரர், நிறைய லெக்சர்ஸ் இருக்கும் இங்கே, என் லெக்சர்ஸ். அதே மாதிரி என்ரோல் பண்ணுறாங்க, ஒருத்தர் தான் என்ரோல் பண்ணுவார், அப்ளை பண்ணுவார். இங்கே நிறைய என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தராக இங்கே என்ன பண்ணுவாங்க, என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இங்கே ஒரே ஒரு வெப்சைட் இருக்கும், அதுக்குள்ளே போய் என்ரோல் பண்ணுறது. ஒரு வெப்சைட்டில் போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது, என்ரோல்மெண்ட்னு அப்ளை பண்ணுறது. எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க? லெக்சர்ஸ்க்காக, என் நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ்க்காக. இந்த லெக்சர்ஸை யார் எடுக்கிறது? லெக்சரர். ஸோ வித் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே இதுமாரி ஒரு டைமண்ட் சிம்பிள் போட்டோம்னா, அதாவது ராம்பஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுமாதிரி ராம்பஸ் சிம்பிள் போட்டோம்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு அர்த்தம். அதேமாதிரி இங்கே பாருங்கள், என்ரோல்மெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட் தானே பண்ணுறாரு, அப்ளை பண்ணுறாரு. அப்போது என்ன பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப், அது எல்லாமே இந்த இடத்துல டைமண்ட் சிம்பிள் ஆர் ராம்பஸ் சிம்பிளில் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ER டயக்ராமை வரையணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மெயின் யார்? ஸ்டூடெண்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு? அப்ளை பண்ணுறாரு வெப்சைட்டில். எதுக்கு அப்ளை பண்ணுறாரு? லெக்சருக்காக. அந்த லெக்சரை யார் எடுக்கிறா? லெக்சரர் தான் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வரைஞ்சிட்டனாலே போதும். ஓகேங்களா? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னால் என்ன, அதில் என்டிட்டி செட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ரிலேஷன்ஷிப் செட்னா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன, சிம்பிள் ஆட்ரிபியூட்னா என்ன, காம்போசிட் ஆட்ரிபியூட்னா என்ன, சிங்கிள் வேல்யூடு ஆட்ரிபியூட், மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட், derived attribute, mapping cardinality, one to one, one to many, many to one, many to many, symbol used in ER diagram, unary relationship, binary relationship, ternary relationship, strong entity na enna, weak entity na enna. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட், லெக்சருக்கு அப்ளை பண்ணுற வெப்சைட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் சிஸ்டம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.